கழுதையின் உபதேசம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு மிருகங்கள் பேசுற மொழி நல்லா தெரியும். அவன் வீட்டுல ஒரு கழுதையும் எருதும் இருந்தது. ஒரு நாள் அது ரெண்டும் பேசுறத கவனிச்சான். நண்பா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். உனக்கு வேலையும் கொஞ்சமா இருக்கு, சாப்பிட நல்ல சாப்பாடும் கிடைக்குது, நீ இருக்கிற இடமும் சுத்தமா இருக்கு. என்ன பாரு, நாள் முழுக்க வேலை செய்யறேன், ஆனா சாப்பிட வெறும் வைக்கோல் தான் கிடைக்குது. நான் இருக்கிற இடமும் சுத்தமா இல்லை. வருத்தப்பட்ட எருதோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஐயோ பாவம், பரிதாபமா இருக்கே. நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு விவசாயி வரும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி நடந்துக்கும். வைக்கோட தின்னாது. இப்படி செஞ்சா நீ சந்தோஷமா இருக்கலாம். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த விவசாயி சோம்பேறி கழுதைக்கு நல்ல பாடம் புகட்ட நினைச்சான். அடுத்த நாள் எருது உடம்பு சரியில்லாதத போல நடிச்சது. அதனால விவசாயி கழுதைய வயல் வேலைக்கு கூட்டிட்டு போனான். நாள் முழுக்க உழைச்சு கழுதை ரொம்ப சோர்ந்து போச்சு. தெரியாம ஒரு தப்பான உபதேசம் செஞ்சுட்டோமோன்னு வருத்தப்பட்டது. ரொம்ப நன்றி நண்பா, நீ சொன்னது போல் செஞ்சதால இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தினமும் இதே மாதிரி செய்ய போறேன். இல்ல இல்ல, நீ இந்த மாதிரி திரும்பவும் செஞ்சா உன்னை கசாப்பு கடையில கொடுத்துருவாங்க. அப்படியா? சரி சரி, இனிமே நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். கழுதை பேசினதை கேட்டு விவசாயி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான்.